கொஞ்சம் இந்த தீயா தான் இருக்குது சரியா, இந்த தீயா தான் இந்த கொஞ்சம் இருக்குது. அந்த பிள்ளை சரியா சரியா அந்த பிள்ளை இப்ப எங்கட மத்தியில இருந்து தலைவர்களை திடீரென ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உருவாக்குகிறாங்க. இதை மக்கள் விளங்கிக் கொள்ளும். 15 வருடம் கடந்திருக்கிறது. நாங்கள் இதுவரையும் எங்கட வீட்டுல கூட விளக்கு கூட கொளுத்தே இல்லை. பிள்ளைக்கு என்ன நடந்தது, கணவனுக்கு என்ன நடந்தது, மனைவிக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கின்ற வரை சிதறடிக்கப்பட்டாங்க. குடும்பத்துல 3-4 பேர் இல்ல, அந்த இதுல இல்லாம போனாலும் நான் மட்டும் இப்ப எஞ்சி இன்னொரு சோதனையும் இருக்கிறோம். நட்டலிட்டுக்கான போராட்டம் அல்ல இதை. தமிழர்களினுடைய விடுதலை போராட்டத்தை அறியாத சிலர் கொச்சைப்படுத்துவது வேதனையான விடயம். அவர்கள் திருந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், அல்லது மக்களும் நாங்களும் திருத்துவோம். வணக்கம், நான் இசையாளன் கிளிநொச்சியிலிருந்து. காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நீதி கேட்கின்ற இந்த ஒரு அவல நிலையான எங்களுடைய துன்பியலை வெளி உலகத்துக்கு காட்டி இத்தனை வருடமாகி ஒன்றும் நடக்க இல்லை, இனியும் நடக்குமா என்ற கேள்வியில இருந்த நான் 15 வருடங்கள் தொடர்ந்து இந்த முறை தான் நான் முதலாக இந்த வெகுஜன தொடர்பாளர்களை வந்து நான் கலைக்கிறேன். நிச்சயமா நான் 20ஆம் தேதி 4ஆம் மாதம் 20ஆம் தேதி 2009 20ஆம் தேதி வந்து போராளியா இருக்கிற நேரத்தில் அங்கே வந்து நான் என் தந்தையாரையும் தாயாரையும் பதங்கு புலியிலிருந்து வெளியில கொண்டு விட்டுட்டு நான் என்னுடைய அடுத்த சகோதர வெளியில தூக்கின்ற எங்களுடைய தந்தையார் எங்க போனார் தெரியா. எத்தனை வருஷம் மட்டும் 15 வருடம் கடந்திருக்கிறது. நாங்கள் இதுவரையும் எங்கட வீட்டுல கூட விளக்கு கூட கொளுத்தே இல்லை. நாங்கள் 15 வருஷமா காணாமல் ஆக்கப்பட்டவர் அவர்கள் அப்ப வருவார், திருப்பி வருவார் என்ற ஏக்கத்தோட தான் எங்களுடைய அம்மா இருக்கிறார். எங்க அக்கா ஒரு ஆள் நீரஜா. அந்த நிலையில 15 வருடமா இன்னுமே எங்களுடைய அம்மா அந்த என்னத்துக்கு எங்களோட அப்பாவோட போட்டோவுக்கு வந்து மாலையும் போடுற இல்லை, ஒன்றும் தைக்கிற இல்லை. அப்படித்தான் நாங்கள் இருந்தாங்க. இந்த வருஷம் மட்டும் நாங்கள் 15 வருடமாகியும் வர இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் மட்டும் நாங்கள் மாலையை மட்டும் போட்டிருக்கிறோம்னு சொன்னால் இவ்வளவு நாள் நான் வந்து நான் அந்த ஒரு நிகழ்வுலையும் கலந்து கொள்ற இல்லை. இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் தான் பார்த்து கொண்டே இருந்தேன். நான் என்னடா வருவினமா இது நடக்குமாண்டா, இனியும் நடக்கல. நான் இதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்றபடியா நான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இந்த பதிவை நான் சொல்றேன். எங்களுடைய அப்பா புதுமாத்திரன் 4ஆம் மாதம் 20ஆம் தேதி 6:35 நாங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. குடும்பத்தில் 3-4 பேர் இல்லை, அந்த இதில் இல்லாமல் போனாலும் நான் மட்டும் இப்போ எஞ்சி இன்னொரு சௌரியம் இருக்கிறோம். ஆனால் மற்ற 2 பேரே இல்லாமல் போனாங்க. அந்த அப்படி எத்தனையோ உறவுகள் நான் வெளியில் வரைக்கல இருந்தேன். இப்போ இன்னும் காணாமல் ஆக்கப்பட்டவர் பட்டியலில் இருக்கிறார்கள். இதுவரையும் வரையிலண்டா ஒன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இல்லை என்ற ஒரு பக்கம் வரணும், அல்லது அவருக்கான நீதி விசாரணை இருக்கணும். இன்னும் 15 வருடம் கடந்தும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையா எனக்கு என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ பேர் இன்னும் வெளியில வந்து கலைக்கலாம் இருக்கிறோம், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதில் நானும் ஒரு ஆள் இருந்தேன். இன்று வந்து உண்மையா இது எங்கள் அப்பாவுக்கு செய்கிற ஒரு துரோகமாக இருக்கு. நான் வெளியில வந்து சொல்ல இல்லை, எங்களை அப்பா இதுவரை நான் வந்து ஒரு பிதிர்கடன் கூட செய்ய இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கு நான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தேன்னா உண்மையா எத்தனையோ உறவுகள இந்த கண்ணீர்களுக்கெல்லாம் ஒரு நீதியான விசாரணையும் நீதியான ஒரு கருத்தும் கிடைக்கணும் தான் என்னுடைய. நான் காசுக்கு எதிர்பார்க்கிறேன். சரி உள்ள சொல்றேன் ஐயா, இந்த முழு கடிதம் போட்டேன். விநாயகர் யார் முழு பேரும் கடிதம் போட்டேன். விநாயகர் ஒரு சில பேரன் கொடுத்துடா தேடி தெரிஞ்சு முழு பேருக்கும் பண்ணுறேன். ரணில் போடணும், பிரேமநாதர் போடணும், மற்ற கோத்தவாய்க்கு போனான், சகல பேருக்கும் போட்டேன். மற்ற மார்கல பேர் மைந்தா நம்மனுக்கு அவற்றை காலில் விழுந்து கையில் கொடுத்தேன். சரி எல்லாரும் கொடுத்து மகனை எடுத்து தாரே காலம் ஒரு இடம் முடிச்சு கடத்தான வந்து எல்லாம் செய்யறாங்க. பேருக்கும் பேர் கடத்தான் போட்டு உங்களோட வீட்டையும் போட்டு பாரிமெண்ட்டுக்கும் போனேன். பட்டு உள்ள மாதிரி தான் உங்களை போடுறாங்க. என்ன உங்களுக்கு உங்களையும் போயிட்டது கரிய காலம் போட்டு நீங்கள் முளைக்காது உங்களையும் இருக்குள்ள அம்மா தான் பெற்று அந்த முறையில் உங்களை காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன். இந்த உள்ள உயிரோட இருக்குது, அதே உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த புள்ளி எடுத்து தந்தா காணும். எனக்கு வேறு ஒன்றும் போட்டேன். நானும் கால் முறிஞ்சு இருக்கிறேன். மரிசி பிரசன் எடுத்தேன். சரி எல்லாருக்கும் நான் மட்டுமே போல இந்த விட 2008 6ஆம் மாதம் 22ஆம் தேதி சரி ஆணுக்காரன் காலில் விழுந்து மணநாட்டு அடிபாட்டில் சரி 5 பேர் போனதுல 4 பேர் சரி 5 பேர் காலில் விழுந்தோடனே இந்த அம்மன் பிள்ளைகளை விழுந்த 10 மணிக்கு நடந்தது. சரி ஆனந்தங்கள் கூட எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் கிடந்தது. ஹாஸ்பிட்டல் இருந்தால் ஆணுக்காரன் எடுத்து கொண்டு போனாங்க.
என் உள்ள உயிரோட இருக்கிறப்போ இயலுமான அளவுக்கு இந்த மீனவனுடைய நியமனம் என் உள்ள உயிரோட இருக்குது. இல்லாட்டி இந்த பூமி இல்லையே எனக்கு. நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் போராடுவோம். என் குஞ்சோட எனக்கு தெரியாதப்பா. என் குஞ்சு இந்த திசை தான் இருக்குது. சரியா? இந்த திசை தான் இந்த குஞ்சு இருக்குது. அந்த பிள்ளை நல்ல இருக்கிறா. சரியா? சரியா? அந்த பிள்ளை அந்த கையெடுத்து கேட்கிறேன். இயலுமான அளவுக்கு நாங்கள் போராடுவோம் ஐயா. யோசிக்காங்க என்ன? சரி. இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை தமிழர்களாகிய நாங்களும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் இனப்படுகொலையால் வஞ்சிக்கப்பட்ட தமிழ் மக்களும் கரிநாளாக பிரகடனப்படுத்தி கிளிநொச்சியிலே அனைவரும் திரண்டு போராடி கொண்டிருக்கிறோம். தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வழங்கப்படுகின்ற வரை, ஈழத்திலே அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வாயிலாக நீதி கிடைக்கப்படுகின்ற வரை, காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறியப்படுகின்ற வரை, இந்த அம்மாவை போன்ற ஆயிரக்கணக்கான தமிழ் உறவுகள் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன நடந்தது, கணவனுக்கு என்ன நடந்தது, மனைவிக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கின்ற வரை நாங்கள் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தையோ தேசிய கொடியையோ ஏற்கப் போவது கிடையாது. தற்போது பதவியேற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஜேவிபி என்பிபி அரசாங்கம் தமிழர்களுக்கு ஒரு நல்ல விடயத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் இனப்பிரச்சனைக்கு தீர்வை தாருங்கள், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று சர்வதேச விசாரணையை தொடங்குங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் ராணுவதன் அறிவினால் கூறியிருக்கிறார். மனித காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு குற்ற பிரச்சனை கொண்டிருக்கிற அரசாங்கத்துடைய கருத்து. அவருக்கு இந்த இடத்துல திரண்ட மக்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு திரண்ட மக்கள் அவருக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சலுகைகளுக்காகவோ அல்லது அற்பமான பதவிகளுக்காகவோ காணாமலாக்கப்பட்டவர்கள் அல்ல. இனத்தினுடைய விடுதலைக்காக, உரிமைக்காக காணாமலாக்கப்பட்டவர்கள். அவர்களினுடைய உறவுகளும் அதே தாகத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் கேட்பது அற்பமான நட்ட வீட்டை அல்ல, சலுகைகளை அல்ல. சில நேரங்களில் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகைகள் பெரிதாக இருக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்பது தங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவ உயிரோட இருக்கிறமா இல்லையா, உயிரோட இருந்தால் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்டிருந்தால் யார் காணாமலாக்கிறது, அவர்களை கொலை செய்திருந்தால் யார் செய்தது, கொலை செய்தவனை தூக்கிலிட வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். நாங்கள் கேட்பது நீதியை, நட்ட வீட்டை அல்ல. உயிருக்கு பெறுமதி கிடையாது. தமிழர்களினுடைய விடுதலை போராட்டம் சலுகைகளுக்கான போராட்டம் அல்ல, நட்ட வீட்டுக்கான போராட்டம் அல்ல. இதை தமிழர்களினுடைய விடுதலை போராட்டத்தை அறியாத சிலர் கொச்சைப்படுத்துவது வேதனையான விடயம். அவர்கள் திருந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், அல்லது மக்களும் நாங்களும் திருத்துவோம். மக்களால் கிட்டத்தட்ட 25,000 பேர் ஆணை கொடுக்கப்பட்டு பாராளுமன்றம் அனுப்பப்பட்ட ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், நேற்றைய நாளிலே கையிட்டே இருக்கிற அந்த விகாரியை இடிக்க தேவையில்லை, அது கட்டினதாக இருக்கட்டும் என்று கூறுகிறார். ஒரு பொறுப்பில் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியான வார்த்தை பிரயோகங்களை விடுவது உங்கள் மத்தியில் சரியானதாக இருக்கும். உண்மையை சொல்ல போனால் அவரிடமிருந்து நாங்கள் அதை விட பெரிதாக ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் தேர்தல் காலத்திலே ஒருக்கா சொல்லியிருந்தவர் டக்ளஸ் தேவானந்தா தான் மிகச்சிறந்த தலைவர். தன்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் அவர் இராணுவத்துக்கு நன்றி செலுத்தாமல் வணக்கம் செலுத்தாமல் முடிச்ச வரலாறு கிடையாது. உண்மையை சொல்ல போனால் இப்படியானவர்கள் அரசினுடைய இராணுவத்தினுடைய இரகசிய முகவர்களாக எமது மண்ணிலே வளர்க்கப்படுகிறார்கள். இது எங்கட மக்கள் விளங்கிக் கொள்வோம். அவருடைய கருத்தை நாங்கள் அடியோடு நிராகரிக்கிறோம். கையிட்டியில காணிய பறை கொடுத்த மக்கள் நேற்றைய தினம் அதற்கு முந்த நாளெல்லாம் பகிரங்கமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிறது எங்களுடைய காணியை, எந்த காணி சொல்லுவார்கள், உணர்வு பூர்வமான பெருமதி இருக்கு. எந்த பிள்ளை இந்த அம்மா என்னத்துக்கு போராடுறா, அந்த உறவுக்காக. இந்த உறவுக்கு பதிலாக இன்னொரு உறவை தாரண்டா ஏற்பார்களா? எந்த காணிக்கு ஒரு பெருமதி இருக்கு ஐயா, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது சலுகைகளுக்காக அரசியல் செய்பவர்களுக்கு விளங்காது, டிக்டாக் அரசியல் செய்பவர்களுக்கு விளங்காது, காருக்குள்ள இருந்து படம் காட்டுறாக்களுக்கு விளங்காது. களத்துக்கு வரவும் மக்களை சந்திக்கும், மக்களோட வலிகளை புரிய வேண்டும். அந்த கருத்தை நாங்கள் அடியோடு நிராகரிக்கிறோம். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தேசிய தலைவரம் 50,000 மாவீரர்களும் வழிகாட்டி கொண்டு போயிருக்கிறோம். புதுசா வந்தாக்கள் எவருமே எங்களுக்கு ஒன்றையும் திசை திருப்ப தேவையில்லை. நாங்கள் அவர்கள் காட்டிய வழியில பயணிக்கிறோம். இடைக்குள்ள வாரார்கள், இடைக்குள்ளேயே போயிருக்கிறோம். அவர் இன்னும் சக ஊடகவியலாளர் கேட்ட போது கேட்கிற கேள்வி போதுதான்
நானும் ஒரு கேள்வியை கேட்கிறேன். எங்களுடைய போராட்டம் ஒரு புனிதமான போராட்டம். இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் புனிதமானவர்கள் என்று சொல்வதில் ஐயமில்லை. அப்படியானவர்களுக்கு இழப்பீடு ஒரு கேடா என்ற ஒரு வார்த்தையை நான் உங்களை கேட்டு நிற்கின்றேன். எங்களுடைய உறவுகளுக்கு வெறும் இழப்பீடுக்காகவே போராடுகிறார்களா என்று தான் நினைக்கிறாரா அந்த பாராளுமன்ற உறுப்பினர்? மயில் இது அவரிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இழப்பீட்டை ஏற்கப் போவது கிடையாது. நாங்கள் எதிர்பார்க்கிறது காணாமலாக்கப்பட்டவை என்ன நடந்தது, அவ உயிரோடு இருக்கிறமா இல்லையா. உயிரோடு இருந்தா உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். ஏன்னா இடக்கடையில செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது உங்களுக்கே தெரியும். திருவோணமலையில இருக்கிற கடற்படை முகாமில இரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலக்கீழ் பதுங்கு குழிக்குள்ள இரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறோம்னா தகவல் வந்தது. தப்பி வந்த ஒரு சிலரும் தெரிவிச்சிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு என்ன நடந்தது, உயிரோட இருந்தா விடுதலை செய்யும் போது, இல்லாட்டி ஏன் இல்லாம போனவை, யார் கடத்தினது, யார் காணாமல் ஆக்கினது, யார் கொலை செய்தது, குற்றம் அளித்தவனுக்கு தண்டனையை கொடுங்கோப்பா. இலங்கையில சட்டம் திட்டம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க சர்வதேச விசாரணையை கேட்கிறோம். இந்த அம்மா என்னத்துக்கு இந்த இன்றைக்கு வந்து இந்த தன்னை உறவுன்ற படத்தை பிடிச்சு கொண்டு நிற்கிறா. அந்த அம்மாவுக்கு இன்றைக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் நாங்க போராடுறோம். திருப்பவும் சொல்றோம், எங்கட மக்களை திசை திருப்புறதுக்கு பலர் இறக்கப்பட்டிருக்கிறாங்க. முந்தி அவர்கள் சிங்கள இனத்துல இருந்து வந்தவர் இப்ப எங்கட மத்தியில இருந்து தலைவர்களை திடீரென ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உருவாக்குகிறாங்க. இதை மக்கள் விளங்கிக் கொள்ளணும். எங்கட இலட்சியத்துல இருந்து நாங்கள் பின்வாங்க கூடாது. நிச்சயம் ஒரு நாள் எங்களுக்கு நீதி கிடைக்கும். அறம் தோக்கா.